இந்த மட்டன் வறுவல் தம் ஸ்டைல் எப்படி பண்ணுறது பார்க்குறோம். எண்ணெய் அன்யூஷுவலா சாதாரணமாக மட்டன் செய்யும்போது சோம்பு இல்லை பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் போட்டு செய்வோம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது கடுகு காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை போட்டு இது மட்டன் வறுவல் செய்ய போகிறோம். எண்ணெய் கடுகு காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை போட்டு வதக்குறோம். ஆனியன் போட்டு வதக்குறோம். ஜிஞ்சர் கார்லிக் போட்டு வதக்குறோம். மட்டனை போட்டு வதக்கிறோம். அதாவது மட்டன் வந்து மெலிசாக கட் பண்ணிக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு தக்காளி பழத்தை பிழிஞ்ச மாதிரி போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா சொடை போட்டு தண்ணி தெளிச்சிடணும். நல்லா குக்காய் நல்லா ட்ரையாக வந்துடும். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். சுழற்சியாகவே கொண்டு மேக் இட். எண்ணெய் சூடாச்சு. கடுகு காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் போட்டு படிக்கோங்க. இதுலேயே நான் சொன்ன இப்போ ஓட்ட மாற்றி வதக்கணும். கலர் மாற்ற வரணும். நீங்கள் சாப்பிட படிக்கோங்க. அதை வதக்கணும். ஏன்னா we are not using cooker, only we are trying with the direct family பண்ணுறோம். அதனால cooking time might take little more, but it will be very tasty than the cooker. குக்கரை சேர்த்து விட இதில் டைரக்டாக செய்யும்போது நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் சாட்டை பண்ணிட்டோம்னா குக்காகும் போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரணும். நல்லா வதக்கணும். கலர் மாதிரி பாருங்க. நல்லா வதக்கணும். இதை என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு போடுங்க. இஞ்சி பூண்டு அறுவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சிமிலர் மெத்தடு சப்போஸ் யூ வாண்ட் வெஜிடேரியன் ஸ்டைலில் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வாழைக்காவை இதே மாதிரி வர சைஸில் கட் பண்ணி இதே மாதிரி வதக்கி செஞ்சீங்கன்னா வாழைக்காய் அந்த வாழைக்காய் வறுவல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி உருளைக்கிழங்க வேற சைஸில் கட் பண்ணி செஞ்சாலும் உருளைக்கிழங்கு செய்யும்போது ஒரு சும்மா ஒரு பால் பாயில் கொடுத்து உப்பு போட்டு வேக வச்சு செஞ்சீங்கன்னா இது பீன் வெரி குட் டேஸ்ட் இருக்குது. இதே மாதிரி சிக்கன் மட்டன் ப்ரான்ஸ் அண்ட் ஃபிஷ்ல பண்ணலாம். இப்போ இந்த கலர் மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ 50% குக் ஆயிடுச்சு. நவ் யூ கோயிங் டு ஆட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. டொமேட்டோவை கொஞ்சம் புளிஞ்ச மாதிரி வதக்கோங்க. ஓகே. கொஞ்சம் பரப்பன மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் ஈவன்லி. ஓகே. நவ் we add the masala. மிளகுத்தூள் இது கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள்தூள் டர்மரிக் பவுடர் பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா நல்லா ஊறி இது மட்டும் சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். கொத்தமல்லி உப்பு வாட்டர் ஆட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் அப்படியே மசாலா உறிஞ்சிடும். கொஞ்சம் ட்ரையாக வந்துடும். அதை சாப்பிடும்போது பஞ்சு மாதிரி இருக்கணும். நம்மளாம் வந்து மட்டன் வேக வைக்கும்போது குக்கரில் வச்சு 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சாதான் சாஃப்ட்னஸ் வரும். இந்த மாதிரி மட்டன் நம்ம வர சைஸில் கட் பண்ணிட்டு முதல்ல வதக்கிட்டு
அதுக்கப்புறம் மசாலா போட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நம்ம குக் பண்ணோம்னா டெஃபினட்டா பஞ்சு மாதிரி வந்துடும். இதுல இது கூட நல்லா ட்ரை பண்ணிட்டு if you add 1 egg வந்து ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஒரு சின்ன கப்பில் உடச்சிட்டு நல்லா அடிச்சுட்டு நல்லா குக் ஆன பிறகு நல்லா ட்ரை ஆன பிறகு மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நான் சொன்ன தோசை, உப்புமா, அதுவும் இடியாப்பத்தோடையும் ஆப்பத்தோடையும் கிளாஸாக வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இடியாப்பம் அந்த மசாலா வந்து இடியாப்பத்தில் ஊறும்போது நாட்டில் வச்சு ஊறும், அந்த அளவுக்கு அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் மட்டன் சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயம், நிறைய கொழுப்பு இருக்கும் போது எல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி நிறைய பேர் மட்டன் அவாய்ட் பண்ணிட்டு சிக்கன் தான் சாப்பிட்றாங்க. உடம்பு ஒண்ணுமே இல்லாதவங்க, கொலஸ்ட்ராலோ பிபியோ சுகரோ இல்லாதவங்க, அதுவும் யங் ஏஜ் இருக்கவங்க டெஃபினட்டா மட்டன் சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். இல்லைன்னா இதே மெத்தடில் தோலை உரிச்சு சிக்கன் போட்டிங்க அப்படின்னாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ட்ரையாக வரணும். இதுல நீங்க என்ன பண்ணணும், ஒரு இரும்பு கடாயை செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு நல்லா வதக்கிட்டு இரும்பு கடாயில பண்ணும்போது கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி வரும். அதுல சூடான சாதத்தை எடுத்து போட்டு கையில் அதை பசையணும். இதை அந்த கடாயில் அது ஒட்டி இருக்கு இல்லையா, அது தொக்கு ஒட்டிட்டு நல்லா பசையணும். இந்த ஜல்லிக்கரண்டி போட்டு இந்த அடியில் கொஞ்சம் சுரண்டி விட்ட மாதிரி பண்ணிடணும். அப்ப அந்த மறுமறுப்பு இருக்கும். 2 மட்டன் பீஸ் எடுத்து அதில் போட்டணும். 2 உங்க இஷ்டம், 2 4 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக ஓரமாக உட்காந்துடணும். யாரும் கொடுக்கூடாது. ஆனால் அது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். நம்மளே சாப்பிடும் போல இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து அந்த கடாயை சாப்பிட்டு நிற்கிற டேஸ்ட் வந்து எதுக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மட்டன் வறுவல் தாமு ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. இதுல சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம போட போறதில்லை, ஒரு டிராப் லெமன் ஜூஸ் விடலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம், அப்படி இல்லை அப்படின்னா சின்ன கோலி கொண்ட அளவு புளி எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஒரு திக்கா கரைச்சி விட்டீங்க அப்படின்னா இட்லாவே டிஃபரெண்ட் டேஸ்ட் நல்லா இருக்கும். Wow! Actually, everybody feels this mutton high cholesterol. Actually, it contains high protein. Protein value is more than 50%. Normally, for the youngsters, we can definitely take mutton, removing the fat content. So, protein is more or less, and maybe that may be converted to cholesterol later. But as such, for the youngsters, no harm in eating mutton. Similarly, if you talk about it, mutton, even prawns has got a high protein, is converted to cholesterol, high cholesterol. அதை விட ப்ரான்ஸை விட மட்டன் வந்து 1000 times better ஆக்சுவலா. யூ கேன் ஈட், டெஃபினட்டா பிலீவ் பண்ணி மட்டனை சாப்பிடலாம். அதனால இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் as well as and taste wise is excellent, very good taste you will get it. Only thing is cooking time. நீங்க வந்து குக்கர்ல வைக்கிறதா 3 விசில் 5 நிமிஷம் சிம்ல வச்சிருக்கணும். நம்ம இந்த மாதிரி சாட்டே பண்றதா இருந்தால் முதல்ல நல்லா சாட்டே பண்ணிட்டு அப்புறம் போட்டீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மசாலாஸ் ரெடி. இந்த மசாலா தான் நான் என்ன சொன்னேன், கடாய் சாத்து போட்டு சாப்பிடணும் நல்லா இருக்கும். இது ஜஸ்ட் திங்க் இட் ஓவர். ஒரு சாப்பிட்டு தோசை பண்றோம், மெத்து தோசை வச்சு ஊருக்கா, ஆமா சாப்பிட்டு தோசை, அது மேல இந்த கிரேவியோட மட்டன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். ஒரு 5 minutes ஊற விட்டுறோம். சாட் ஏதாவது தோசை எவ்வளவு உறிஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி அந்த மட்டன் பீஸோட சாப்பிட்டா எப்படி இருக்குங்க சொல்லிட்டு I said idiyappam and appam. Similarly, soft kal dosa. Kal dosa it goes very well once it is soaked very well in the gravy. Okay, so this mutton varval is ready. Sell up with this. See, this is with the gravy. At the same time, well cooked mutton, shredded mutton. Mutton நம்ம வந்து வர சைஸ்ல கட் பண்ணோம். கொஞ்சம் கொத்தமல்லி பல. நீங்க யோசனை பண்ணலாம், ஒருவேளை என்ன ஜாஸ்தி விட்டாரோ அப்படின்னு. இதுல ஆக்சுவலா ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கரண்டி விட்டுருக்கோம். நார்மலி மட்டன் குக் ஆகணும் சரி, சிக்கன் குக் ஆகணும் சரி, தட் கிவ்ஸ் த ஃபேட்.
அந்த ஆட்டோமேட்டிக் தட் ஊஸ் அவுட் ஆகும். அதனால பொடி ஆயிடுது. அதனால தான் வந்து ஒரு கரண்டி வந்து முக்கால் கரண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வெஜிடேரியன் மாத்திரம் நல்லா யோசிச்சுக்கோங்க, வித்தவுட் ஆடிங் ஆயில் யூ வில் நாட் கெட் த டேஸ்ட். கொஞ்சம் ஒரு கரண்டி ஊற்றினா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் என்ன வரும், நம்ம ஊற்றும் போது த டேஸ்ட் வில் பி எக்ஸலண்ட். ஸோ இந்த மட்டன் வறுவல் இட்லி தோசையோட ஊற வச்சு சாப்பிடும்போது கிளாஸாக இருக்கும். சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் சரி. நல்லா யோசிச்சுக்கோங்க, தயிர் சாதத்தில் இந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சத்தியமாக இந்த மாதிரி நீங்கள் வர முடியும். ஸோ ட்ரை திஸ் வித் கர்ட் ரைஸ். என்ஜாய் ஈட்டிங்.